ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் மை லேட்டஸ்ட் பர்ச்சேஸுன்றதில் அந்த ஒரு பாக்ஸை வச்சு அதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு காமிச்சிருப்பேன் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த வாட்டி என்னென்னலாம் ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குன்றதை நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக காமிச்ச அதே பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு பெரிய பாக்ஸாக வந்தது இன்னோவேஸ்ட்டில் போட்டப்போ. ஸோ அதே நான் அப்படியே வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு ப்ராடக்டாக எடுக்க போகிறோம். என்னென்ன ப்ராடக்ட்லாம் என்கிட்ட ஸ்டாக் ஆல்ரெடி இருக்குது அப்படியே நான் அதை பற்றி ஒரு ஒன்லைனர் நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா நான் எப்போவுமே ஷாம்பு, ஃபேஸ் வாஷு, எஸ்பெஷலி கார்னியர்து, அதுக்கப்புறமா சீரமு, இதெல்லாம் வந்து ஸ்டாக் கரெக்டாக ஒரு பாட்டில் வந்து காலியாகிறது கொஞ்சம் முன்னாடியே ப்ராப்பராக ஆர்டர் போட்டு வச்சுருவேன். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால மஸ்ட்டு அதெல்லாம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும் வீட்டிலன்றதுனால பார்த்துட்டே இருப்பேன். ஆஃபர் டைம்ஸுமே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால் அப்போ அந்த டைமில் டக்குன்னு ஆர்டர் போட்டுருவேன். ஸோ முதல்ல நம்ம எடுக்க போகிறது ஷாம்பூவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு 2 இருக்குது ஸ்டாக் இன்னும் அவைலபிள் என்கிட்ட. அண்ட் உங்களுக்கு யாருக்காச்சும் டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா சாலிடாக நீங்கள் வந்து பேரனட்டமில் இருக்கிற இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும் போதே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். அண்டு வீக்லி ஒன்ஸ் நான் இதை வந்து என் தலைக்கு அப்ளை பண்ணுறது. அண்ட் ஸ்கேல்பே ரொம்ப ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும். அந்த இச்சினஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா மெயினாக இதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால. ஸோ 2 இருக்குது. ஓ மை காட். அண்டு என்னுடைய ஃபேஸ் வாஷ், மார்னிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேரில் பிக்கெஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இதுலேயுமே சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்னாக நம்ம நிறைய இதை பற்றி பேசியிருப்போம். ஸோ இது இன்னும் வந்து ஸ்டாக் வந்து என்கிட்ட ஒன்று பிரிக்காமல் அப்படியே இருக்குது. ஒன்று ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதை நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். நான் எப்பவுமே இந்த எக்ஸல் பேக் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 2 எக்ஸல் பேக்கு ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட கார்டு இல்லைனாலுமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ஒரு எக்ஸல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஜாஸ்தியான ப்ரைஸ் வரும், 250 அரௌண்ட் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறப்போ சூப்பரான சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ நான் அந்த லிங்க் வந்து கீழே தரேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் எப்போவுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போடுவேன் ஃபேஸ் வாஷை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒர்த்து. நிறைய பேசியிருப்போம் நம்ம இந்த ஃபேஸ் வாஷை பற்றி. ஹைலைட்டு பார்த்தீங்களா, ஷாம்புலேயுமே சாலிசிலிக் ஆசிடு, நம்ம ஃபேஸ் வாஷ்லேயுமே சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஏன்னா அந்த டேண்ட்ரஃப்க்கு, ஃபேஸில் வரக்கூடிய பிம்பிள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், ஆயிலி ஸ்கின்க்கெலாம் கொஞ்சம் சாலிசிலிக் ஆசிட் வந்து நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்டு. அண்ட் அதுக்கு அடுத்ததாக சன்ஸ்க்ரீன் என்கிட்ட ஒன்று இன்னும் ஸ்டாக் இருக்குது, ஓப்பன் பண்ணாதது. இதுதான் லேட்டஸ்ட்டு பேக்கேஜ். ஸோ ஓல்டு பேக்கேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும், பிரேக்கோவில் இருக்கிறது. ஸோ இது லேட்டஸ்ட்டு பேக்கேஜ். அண்டு அதே சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுறது. சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன், நிறைய பேசியிருப்போம் நம்ம. மஸ்ட்டு இருந்தே ஆகணும் சன்ஸ்க்ரீன். இல்லைனா அதுவும் இப்போ அடிக்கிற சம்மருக்கு மர்கையாக தான், ஃபேஸ் ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும். ஸோ மை ஃபேவரட் ஒன். அண்ட் அதுக்கு அடுத்ததாக வேறு மாதிரியான ப்ராடக்டான ஆர்டினரியில் இருக்கிற நியாசினமைட் நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலராக 10% ஒரு ஸ்டாக் இருக்குது. அண்ட் ஹைலோனிக் ஆசிடும் ஒரு சீரம் ஸ்டாக் இருக்குது. ஸோ ரெண்டுமே, ஏன்னா இது ரெண்டுமே நீங்கள் ஆர்டினரியில் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கின் கேர் லெவலில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறப்போ ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். எஸ், நியாசினமைட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மற்ற பிராண்டில் இருக்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். பட் ஹைலோனிக் ஆசிட் மட்டும் ப்ரைஸ் ஜாஸ்தி, 1000 rupees வரும். பட் ஒர்த்த ஒரு ட்ரையாக இருக்கும் இந்த சீரமு. ஆயிலி ஸ்கின் எஸ்பெஷலி யாராக இருந்தாலும் சாலிடாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர்டினரியில் இருக்குது உங்கள் ஸ்கின் கேர் அப்கிரேட் பண்ணணும்னா மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது ரெண்டுமே. ஸோ நியாசினமைட் அண்ட் ஹைலோனிக் ஆசிட் 30 ml வந்து உங்களுக்கு 1000 rupees வரும். 60 ml வந்து 1800 rupees வரும் ஹைலோனிக் ஆசிட். ஸோ ஆர்டினரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ml அரௌண்ட் 600 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். அண்டு 60 ml 1100 rupees வரும். ஒர்த்தான ஒரு ட்ரை இது. அதுக்கு அடுத்ததாக பேர் ஆனட்டாமியில் இருக்கிற ஹேர் க்ரோத் சீரம். நம்ம பழசு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண அந்த ஹேர் க்ரோத் சீரம் தான் சூப்பரான ஒரு ரிசல்ட். ஹேர் ஃபால் நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்குது எனக்கு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இந்த இன்னோவேஸ்ட்டில் போய் நான் ஆர்டர் போடுவேன் இதெல்லாம். ஏன்னா இதில் நீங்கள் வந்து மற்றதெல்லாம்
நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கும். நான் இனோவிஸில் ஆர்டர் போடுவேன். இனோவிஸ் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் போடுவேன். பட் மோஸ்ட்லி இனோவிஸில் வந்து நிறைய வந்து ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு. பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஷாம்பு, சீரம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ. ஸோ அதனால் அதில் பண்ணுறப்போ இந்த மாதிரி 2 இல்லை 3 ஒன்றா போடுறப்போ நல்ல ஆஃபர் வரும். ஸோ அதனால் அதில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சது தான். இன்னும் 2 இருக்குது. ஒன்று ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது இல்லாமல் 2 இருக்குது இன்னும் என்கிட்ட பேக். சூப்பரான ரிசல்ட் இது. அதுக்கப்புறமா இது பேர் டைமில் இருக்கிற ஃபைபர் ஹேர் wrap. இது லாஸ்ட் டைமே இருந்தது, அதை ஓப்பனே பண்ணல. அண்ட் அதே மாதிரி பேர் டைமில் இருக்கிற ஹேர் கேர் டீப்லி ரூட்டட் இன் சயின்ஸா ஸ்கேல்ப் மசாஜர் இது. பட் ஆனால் நான் ஸ்கேல்ப் மசாஜர் ஆல்ரெடி வேறு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலாமா நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா ஹேர் வந்து வெட்டாக இருக்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஹார்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகும். ஸோ அதனால் இப்போ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இது அப்போ வாங்கினது அப்படியே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா நைட் ரொட்டீனில் நம்மளுடைய ஆக்டிவ்ஸான அசிலிக் ஆசிட் சஸ்பென்ஷன் 10%. ஸோ இதுவுமே ஆர்டினரியில் இருக்கிறது தான். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு 1150. அண்ட் ரொம்ப நாள் வரும் இது உங்களுக்கு, ஓகேங்களா? ஏன்னா நைட்டில் வீக்லி ட்வைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படி அதுவும் லைட்டாக தான் எடுக்க போகிறீங்க. அண்ட் சாலிடாக உங்களுக்கு 2 to 3 monthsக்கு மேலேயே வரும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் நான் வரேன் உங்களுக்கு. இது வந்து என்னென்னா த ப்ரொஃபஷ்னல், ஓகேவா? இது வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட், த ப்ரொஃபஷ்னல் டிகங்கர். இது எதுக்காகனா பிளாக் ஹெட்ஸு, போர் கிளீன்சிங் இதெல்லாம். எனக்கு இங்கே பிளாக் ஹெட்ஸ் நோஸ் அண்டை இந்த லைட்டாக இந்த சைட்லேயுமே இருக்கா. நான் டீராக்கு போயிருந்தோம். ஸோ டீராகில் போனப்போ அவங்க இதை கொடுத்து பிளாக் ஹெட்ஸ்லாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா பக்கவாக எல்லாம் க்ளீன் ஆகிடும்னாங்க. சரின்ட்டு அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு ப்ரைஸில் ரொம்ப ஹியூஜு. நான் ஜஸ்ட்டு சரி ஓகே நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குன்றதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். இது இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்டு. நீங்கள் மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட், அமேசான் எதுலேயுமே இருக்காது. வேறு ஏதாவது சைட்டில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து செப்பரேட்டாக என் ஃபேஸில் அப்ளை பண்ணி ப்ராப்பராக பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு இதெல்லாம் க்ளீனாக போகுதான்ற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து டெடிக்கேட்டடான வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். அண்ட் அதுக்கு அடுத்ததாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் என்னோடய ஸ்டாக் இருக்கிறது. இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்ல விட்டமின் சிலாம், அதெல்லாம் அப்படியே இருக்குது. இதுக்கு மேலேயே எனக்கு ஒரு மாதிரி இது வந்துருச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா இது வந்து நெக்கு, நீ, எல்போ பிரைட்னிங் ரோலானு நம்ம ஆல்ரெடி அண்டர் ஆர்ம் ரோலான்னு ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப டார்க்கன் ஆக்கி விட்டுருச்சு. ஆல்ரெடி இருந்தது நல்லா இருந்தது, தேவையில்லாமல் இதை அப்ளை பண்ணி டார்க்கன் ஆகிட்டு ஒர்சன் ஆக்கிடுச்சு கண்டிஷன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அது கூடவே வாங்கினது தான் இதுவுமே. அதனால் பயந்துகிட்டே வந்து நான் இதை போடவே இல்லை. அதனால் கெமிஸ்டர் ப்ளே மேலேயே எனக்கு லைட்டாக ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் என்னுடைய ஸ்டாக் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு எப்போவுமே. அண்ட் ஏன்னா எப்போவுமே நான் வந்து அதை கரெக்டாக பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஏன்னா என்னென்ன ப்ராடக்ட் நம்ம கரெக்டாக மேனிட்டரியாக தேவை, ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. வீட்டில் ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னா இன்னொரு ப்ராடக்ட் பேக்கப் இருக்கணும். ஸோ கரெக்டாக அந்த ப்ராடக்ட் அடுத்து நான் எடுக்கிறப்போ இன்னொரு புதுசாக வந்து ஆர்டர் போட்டுருவேன், இல்லை வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ ஏன்னா நீங்கள் ஸ்கின் கேரை மஸ்ட்டு வந்து கேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்கிறது தான். ஸோ பாய்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். அண்ட் கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாத்துக்குமே நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள், எக்காரணத்தை ஒன்று ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரிலேட்டாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.